ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஜாலியாக ஒரு புக் ரிவ்யூ பை புவனா. எனக்கு புக்கு படிக்கணுன்னா ரொம்ப பிடிக்கும் புவனா. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் மாமனார் மாமியாரை பார்க்கறது, பையனுக்கு டிரைவர் வேலை பண்ணுறது, அவனை ஸ்கூலில் விட்டு கூப்பிட்டு வர்றது, கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறது, இப்படின்னு எனக்கு டைமே இல்லைடா. காலேஜ் படிக்கும் போதெல்லாம் நான் எவ்வளோ புக்கு படிப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறவங்கள நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக தான் இந்த புக் ரிவ்யூ. அது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட புக் ரிவ்யூவை கேளுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புக்கு த மவுண்டைன் இஸ் யூ. புக்கோட டைட்டில் பார்த்த உடனே ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லையா, நைட்டு 2 மணிக்கு அடித்து பிடிச்சிட்டு போய் அவனுக்கு பிளட் கொடுக்குறீங்களா, நண்பேண்டா அப்படின்னு ஒரு பேர் வாங்குறீங்களா, உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு பிரச்சனையா, நீங்கள் தான் ஓடி போய் ஆபத் பாந்தவனாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னா அவங்களோட பார்வையில் நீங்கள் தான்ப்பா அவங்களுக்கு கடவுள், அந்த குழந்தையே நீங்கள் தான் சார் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த புக்கில் இந்த ஆத்தர் சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் அதுதான் இல்லை. காலையில் 6 மணிக்கு அலாரம் வைக்கிறீங்களா, வச்ச உடனே பாவம் அந்த அலாரம் அடுத்த நாள் காலையில் கிரிங் 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 கிரிங்னு அடிக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 7 மணிக்கு நிதானமாக எந்திரிப்பீங்க. அப்போ நீங்கள் நினச்சி வச்ச அலாரம் 6 மணிக்கு, ஆனால் நீ எந்திரிக்கிறது 7 மணிக்கு. இந்த 6 to 7க்குள்ளே விடிய காலையில் ஒரு பெரிய போர்க்களம் நடக்கும் தெரியுமா, அதுதான் தம்பி அந்த மவுண்டைன் அப்படிங்கிறாங்க இந்த ஆர்த்தர். அதாவது நீ வாழணும் அப்படின்னு நினைக்கிற வாழ்க்கைக்கும் நீ இப்போ வாழ்ந்துட்டு இருக்க தெரியுமா ஒரு வாழ்க்கைக்கும் இதுக்கு நடுவில் ஒரு பெரிய சுவர் இருக்குது தெரியுமா, அந்த சுவர் தான் மவுண்டைனா. அந்த மவுண்டைன் வேற யாருமே இல்லை, நீங்கள் தானா. அப்பேற்பட்ட மவுண்டைனை எப்படி ஏறி இறங்கி நீங்கள் நினச்ச வாழ்க்கையை அடையலாம் அப்படிங்கிறத தான் இந்த அக்கா இந்த புக்கில் நமக்கு சொல்ல போகிறாங்களாம். சப்போஸ் நீங்கள் இப்போது 10th பப்ளிக் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தலையில் ஒரு பெரிய இடி வந்து டம்முன்னு உளுந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். உங்கள் கூட படிச்சுட்டு இருந்த சக மாணவர்களும் தோழிகளும் நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் உங்கள் கிளாஸ் டீச்சர் சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க, உங்கள் பையன் சரியில்லை, இவன் கேங் சேர்த்துக்கிட்டு இருக்கான், படிக்க மாட்டேங்கிறான், முதல்ல உங்கள் பையன் சென்ட்டை வாங்கிக்கிட்டு இருந்தான், இப்போ உங்கள் பையன் சிங்கிள் டிஜிட்டில் வாங்குறான், கொஞ்சம் அவனை பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பாங்க. உங்கள் கூடவே சுற்றிட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணிட்டாங்க. இப்போது அவமானத்தோட உச்சியில் இருப்பீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, உங்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் உங்களை பற்றியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பூமியே உடஞ்சி பொழந்து நீங்கள் பூமிக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் தெரியுமா. இந்த ஃபீல் பேர் தான் இந்த அக்கா என்ன சொல்கிறாங்க, ராக் பாட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மனுஷனும் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ராக் பாட்டம் ஸ்டேஜுக்கு போவானா. இது எக்ஸாமில் மட்டும் இல்லை, லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சா இதே மாதிரி தோணுமா. மொத்த உலகமுமே சந்தோஷமாக இருக்குடா, நான் தாண்டா சோகமாக இருக்கேன் அப்படின்னு தாடி விட்டுட்டு தேவதாஸ் மாதிரி சுற்றுறீங்களா. பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சா, ஃபேமிலியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளமா, அதை ஹேண்டில் பண்ண முடியலையா, உலகமே சூன்யமாகி ராக் பாட்டம் ஸ்டேஜுக்கு போன மாதிரி இருக்கா, இதை கடந்து நான் எப்படி போக போகிறேன், நான் எப்படி தாண்ட போகிறேன், அடுத்தவங்க மூஞ்சில் எப்படி முழிக்க போகிறேன் அப்படின்னெல்லாம் கொஸ்டின்ஸ் போகிறேன் 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 அப்படின்னு வருதா. இந்த ஸ்டேஜில் தான் லைஃப்பில் நீங்கள் தெளிவான ஒரு முடிவு எடுப்பீங்களாம். என்ன முடிவு தெரியுமா, இனிமேல் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் புவனா இந்த மாதிரி ஒரு அவமானத்தை நான் ஃபேஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு இந்த மவுண்டைனை நீங்கள் கிராஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பீங்களாம். உங்கள் முன்னாடி இருக்கிற மவுண்டைனை நீங்கள் ஏறி இறங்கி நீங்கள் நினச்ச வாழ்க்கையை அடையணும் அப்படின்னு நினைப்பீங்களா. ஆக்சுவலாக நான் 10th படிக்கும்போது 3 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சுருவேன், ஆனால் அது அடிக்கும், நான் தான் சோம்பேறித்தனப்பட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு எந்திரிச்சு படிக்காமையே விட்டுட்டேன் அப்படின்னு இந்த ராக் பாட்டம், அதாவது லைஃப்பில் ஒரு தனிமையில் ஒரு அவமானத்தில் இருக்கும்போது இன்றைக்கி நீங்கள் பண்ண தப்பை யோசிச்சு ஒரு முடிவெடுக்கிறீங்க தெரியுமா, இந்த மவுண்டனை ஏறி இறங்கணும்னு ஒரு முடிவெடுத்துட்டீங்க தெரியுமா, இனிமேல் லைஃப்பில் உங்களுக்கு ஃபெயிலியரே கிடையாதான். ஒரு மனுஷனுக்கும் இந்த ஸ்டேஜ், அதாவது ராக் பாட்டம் ஸ்டேஜ் தாண்டிட்டான் அப்படின்னா, அந்த ட்ரிகர் பாயிண்ட் அவன் தாண்டிட்டான் அப்படின்னா, இந்த மவுண்டைன் அவன் ஏறணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா, இதுக்கு மேலே மச்சான் அவனுக்கு வாழ்க்கையில் ஃபெயிலியரே கிடையாதான். அவனுக்கு முன்னாடி எந்த மவுண்டைன் வந்தாலும் அவன் ஏறி இறங்குவானா. ஏன்னா இந்த ராக் பாட்டம் அப்படிங்கிற இந்த அவமானம் இருக்குது தெரியுமா, இது வாழ்க்கையில் அவன் மனசில் ஒரு தரம் அடி வாங்கினா போதுமா, இதுக்கப்புறம் இந்த டேயே அவனுக்கு வரக்கூடாதுங்கிற வைராகியம் அவனுக்கு இது கொடுக்குமா. இந்த வீடு கம்ஃபர்டபுளாக இல்லைப்பா, இப்போது பசங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க, நம்ம வேறு வீடு பார்த்து போகலாம் அப்படின்னு உங்கள் வைஃப் சொல்கிறாங்களா. இந்த கம்பெனிலேருந்து வர சேலரி பத்துறதில்ல, நம்ம இன்னும் கொஞ்சம் 20,000 எக்ஸ்ட்ரா கிடைக்கிற ஏதாவது ஒரு கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு உங்கள் மனசை சொல்லுதா.
ஆனால் இந்த 2 விஷயத்துக்குமே நீங்கள் எந்த காலும் எடுக்காமல் இழுத்துக்கிட்டே இருக்கீங்களா? தெரியாத பேய்க்கு தெரிஞ்ச பிசாசே பரவாயில்லப்பா. புதுசாக ஒரு வீட்டுக்கு போய் அந்த ஹவுஸ் ஓனர் எப்படி இருப்பான்னு நமக்கு தெரியாது. புதுசாக ஒரு கம்பெனிக்கு போய் அந்த பாஸ் எப்படி இருப்பான்னு நமக்கு தெரியாது அப்படின்னு நீங்களே உங்களுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்கிறீங்களா? இதுக்கு பேர் தான் சுயநாச வேலை, செல்ஃப் சபட்டாஜ் அப்படிங்கிறாரு. இதை நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணி இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பேட்டர்ன் நமக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு நீங்கள் யோசிக்கணுமா? இந்த விஷயத்துக்கு மட்டும் இல்லையா, எப்போ பார்த்தாலும் காசிப் பண்ணிகிட்டே இருக்கீங்களா? உங்கள் கம்பெனியை பற்றி, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பற்றி, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் பற்றி. இது ஒரு பேட்டர்னா? இந்த பேட்டர்னை நீங்கள் ஜேர்னல் அல்லது டைரி இந்த மாதிரி எழுதும்போது தான் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? இப்போ நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா உங்கள் முன்னாடி எந்த மவுண்டெயின் இருக்குன்னு? இப்போ இந்த மவுண்டெயினை ஏறி இறங்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்களா? என்னால் தனியாக ஏறி இறங்க முடியல போனா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களோட வெல்விஷர்ஸோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை உங்கள் யாராவது ஒரு குருநாதர்கிட்ட போயிட்டு, மச்சான் எனக்கு இதாண்டா ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளமை நான் ஓவர் கம் பண்ணும், இந்த மவுண்டெயினை ஏறி அந்தாண்ட குதிக்கணும், நான் நினச்ச வாழ்க்கையை நான் ரீச் பண்ணும், நான் வீடு மாற்றணும், நான் வேலை மாற்றணும், அதே மாதிரி காசிப் பண்ணுறதையும் நிறுத்தணும், இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுடா தங்கம் அப்படின்னு உங்களோட வெல்விஷர்கிட்ட கேளுங்கன்றார். இந்த பல செல்ஃப் சபட்டாஜ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சைல்ட்ஹுட்டில் அன்சால்வ்டு நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குமா. இந்த ப்ராப்ளம் தான் உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருக்குதுங்கிறார். அந்த ப்ராப்ளம் எதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நீங்களே உட்காந்து உங்களோட சைல்ட்ஹுட்டுக்கு ஒரு லெட்டர் எழுத சொல்கிறாங்க அந்த அக்கா. லெட்டர் எழுதி, இந்த மாதிரி போனா இந்த சைல்ட்ஹுட்டில் நீ இந்த மாதிரி ஒரு ட்ராமா அனுபவிச்சனால தான் இப்போ உன் முன்னாடி இப்படி ஒரு மவுண்டெயின் வந்து நிற்குது. அதனால் அந்த சைல்ட்ஹுட் அக்காவுக்கு ஒரு லெட்டர் எழுதி சமாதானமாறு அப்படின்னு அதை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் முன்னாடி இருக்கிற இந்த மவுண்டெயினை நீங்கள் ஏறி ஈஸியாக இறங்கிட முடியும்னு சொல்கிறாங்க. நம்ம பிரெயின் எப்போவுமே என்ன பண்ணுமா, நம்மளை கம்ஃபர்டபுளாகவே தான் இருக்க விடுமா. சப்போஸ் இப்போ எனக்கு வந்து புக் ரிவ்யூ சேனலில் இந்த புக்கு போடணும்னு டிசைட் பண்ணிட்டேன், த மவுண்டன் இஸ் வியூ. அப்போ நான் அந்த புக்கை படிக்கணும், அதை பற்றின ரிவ்யூ எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா இந்த பிரெயின் என்ன சொல்லுமா, ஏன் போனா உனக்கு இந்த டென்ஷனு, அமைதியாரு, ரிலாக்ஸாரு, இந்தா உனக்கு ஹாட்ஸ்டாரில் ஒரு 2 படம் வந்திருக்கு, ப்ரைமில் ஒரு படம் பாரு அப்படின்னு என்னை கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கே அது என்ன பண்ணுமா, நிறையா ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டே இருக்குமா. இதுக்குள்ளே எதுக்குமா டைம் வேஸ்ட் பண்ணி படிக்கிற, நேற்றே பாரு செகண்ட் ஷோ போயிட்டு வந்திருக்க ஜனநாயகன், ரிலாக்ஸ்டாரு, தூங்கு, ரெஸ்ட் எடுத்துக்கோ இப்படின்னெல்லாம் இந்த மூளை எனக்கு வந்து நிறையா ரீசன்ஸ் கொடுக்குமா புக்கு படிக்காமல் இருக்கிறதுக்கு. இதுதான் இப்போ எனக்கு முன்னாடி இருக்கிற மவுண்டெயின். நான் என்ன எதிர்பார்த்தேன், புக்கு படித்து ரிவ்யூ போடணும்னு. ஆனால் இந்த பிரெயினாக என்ன பண்ணுமா, என் கம்ஃபர்டபுள் ஜோன்லேருந்து என்னை நகர விடாமல் இருக்கிறதுக்கு என் முன்னாடி இப்படி ஒரு மவுண்டெயினை க்ரியேட் பண்ணுமா. இப்போ நான் என்ன பண்ணணும், என்னோடய வில் பவரில் கான்ஷியஸாக இந்த மூளை என்னை வந்து இது மாற்றுது அப்படின்னு புரிஞ்சுட்டு நான் இப்போ இந்த மவுண்டெயினை ஏறி அந்தாண்ட குதிக்கணும். இப்போ சப்போஸ் நீங்கள் டேட்டிங் போகிறீங்க அப்படின்னா வர்ற பையன் வந்து இப்படி இருப்பானா அப்படி இருப்பானா அப்படின்னு தெரியாமல் தான் டேட்டிங் போகிறீங்க. டேட்டிங் போகும்போதே உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும், ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். புவனா முழிச்சுக்கோ, அப்படியே ஈன்னு இழிச்சிட்டு போயிடாத, ஆனால் அந்த பையனை ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்ட்டு தான் போகிறீங்க. போகும்போதே உங்கள் மைண்ட் எப்படி இருக்குமானா எல்லாத்தையுமே சந்தேக கண்ணிலேயே பார்க்குமா. அந்த பையன் சாதாரணமாக ஒரு வாட்ச் போட்டிருந்தாலும், என்ன அது இந்த பையன் 25,000க்கு வாட்ச் போட்டிருக்கான், சும்மா சீன் போடுறானோ, இந்த மொபைல் எதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இல்லாமல் ஒரு மெசேஜ் இப்போ ஏன் முன்னாடி அனுப்புனா, இவ்வளோ லட்சக்கணக்கில் மொபைல் வச்சுருக்கானா, அதை என்கிட்ட காட்டுறானா அப்படின்னு என் பிரெயின் என்ன பண்ணுமா, அந்த பையனை பற்றி எப்போ பார்த்தாலும் ஒரு நெகட்டிவ் தாட்டு, ஒரு சந்தேக பார்வையை கொடுத்துக்கிட்டே இருக்குமா. இதுதான் இப்போ என் முன்னாடி இருக்கிற மவுண்டெயினா. இதை இந்த அக்கா என்ன சொல்கிறாங்க, இப்படி நீங்கள் டியூன் பண்ணிகிட்டே இருக்கும்போது நாளைக்கே இந்த பையனோடைய உங்களுக்கு கல்யாணமே ஃபிக்ஸ் ஆனால் கூட, அந்த பையன் நிஜமாலுமே உங்களை லவ் பண்ணால் கூட, இது நிஜம் லவ்வா இல்லை இவன் நடிக்கிறானா அப்படின்னு 24 மணி நேரமும் நீங்கள் இப்படி ஒரு டவுட்டான கண்ணோட்டத்தில் தான் பார்த்துட்டே இருப்பீங்களாம். சைல்ட்ஹுட்டில் நடந்த ஏதாவது ட்ராமாவை வச்சு உங்கள் மைண்டு உங்கள் முன்னாடி ஒரு மவுண்டெயினை க்ரியேட் பண்ணுது. உங்கள் பிரெயின் வேறு போதா குறைக்கு சில மவுண்டெயினை க்ரியேட் பண்ணுது. இது பத்தாமல் புவனா நீ என்ன பண்ணுற,
ஜாதகம் பார்க்கிறேன், ஜோசியம் பார்க்கிறேன், வாருங்கள் வாருங்கள் கிளி ஜோசியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் அண்ணே என்னோடய ஃப்யூச்சர் கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணுங்கண்ணே அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது அவன் என்ன சொல்வான், விருச்சிகராசி நண்பர்களே, உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்குது, வாகனத்தில் செல்லும்போது பார்த்து செல்லுங்கள், இல்லை என்றால் தடுக்கி விட்டு டமால் என்று உளுந்து விடுவீர்கள் அப்படின்லாம் சொல்லும்போது இது என்ன ஆகும்னா, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற மவுண்டெயின் பத்தாமல் இன்னொரு 10-15 மவுண்டெயினை நீங்கள் வச்சுட்டு நாளையிலேருந்து வண்டி தொடும்போதே உங்களுக்கு ஒரு பதட்டம் வருமா. இது வண்டிக்கு மட்டும் இல்லையா, ராசி பலன் கேட்டு இந்த மாதிரி ஜாதகம் பார்த்து நீங்களா எதுக்குமா உங்கள் முன்னாடி இவ்வளோ பெரிய மவுண்டெயின் எடுத்து வைக்கிறேள், இருக்கிற மவுண்டெயின் பத்தாதா அப்படின்னு கேட்குறாங்க இந்த அக்கா. சப்போஸ் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு ஒயிட் எலிஃபண்ட்டை பற்றி யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, சைக்கலாஜிக்கலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சும்மா இல்லாமல் திடீர்னு ஒரு ஒயிட் எலிஃபண்ட்டை பற்றி யோசிப்பீங்களாம். ஏன்னா நான் எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறேனோ அதை தான் உங்களோட பிரெயினும் மைண்டும் டக்குன்னு செய்யுமா. சில மவுண்டெயின் நம்ம முன்னாடி நின்றுட்டே தான் இருக்குமா. எல்லா மவுண்டெயினையும் ஏறி இறங்கணும்னு நீ நினைக்காத, ஆனால் உன்னோட அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கு இல்லையா, மெமரிஸ், அது ஆட் ஆக இந்த மவுண்டெயின், அதாவது உன்னோட பழைய பேகேஜ் தானே நகுந்து போயிடும். உன்னுடைய இன்னர் பீஸை மட்டும் நீ பாரு. வாழ்க்கை என்றைக்குமே செல்ஃப் ரீஇன்வென்ஷன் பண்ணிகிட்டே இருக்குமா. எந்த மனுஷனுமே இவால்வ் ஆகி மாறிட்டே இருப்பானா. போன 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்துக்கு போனால் என்னோட ஒப்பீனியன் இதுதான், ஆனால் இப்போ என்ன அறிவு வந்துச்சுன்னு தெரில, அப்படியே தலகீழாக மாறி கடவுள் இருக்காரு அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்ப்பா. பயங்கரமாக சாமி கும்பிட்றேன், பயங்கரமாக பூஜை பண்ணுறேன் அப்படின்னு 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நீங்கள் இப்படியே டோட்டலாக தலகீழாக மாறி இருக்கிறதுக்கு காரணம் இந்த செல்ஃப் ரீஇன்வென்ஷனாக. நீங்கள் மாறி மாறி கண்ட்ரீஸ்க்கு போகிறீங்களா, கல்யாணம் ஆயிடுச்சா, உங்கள் வாழ்க்கையை அப்படியே தலகையில் மாறிடுச்சா, உங்கள் கேங் ஃப்ரெண்ட்ஸோட கேங் அப்படியே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சா, உங்கள் ஃப்ரெண்டு குரூப் மாறிடுச்சா, கம்பெனி மாற்றிட்டீங்களா, உங்களோட ட்ரெஸ்ஸு அப்பியரன்ஸ் உண்டா, உங்களோட ஹேர் ஸ்டைல், உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாற்றிட்டீங்களா, சூப்பர். ஆனால் உங்கள் உள்ளுக்குள்ளே உங்களுடைய தாட் ப்ராசஸ்க்குள்ளே உங்கள் சைல்ட்ஹுட்டில் நடந்த மெமரிஸ் இருக்குது தெரியுமா, அது அப்பப்போ என்ன பண்ணும், ஹலோ ஹலோ ஐ ஆம் ஹியர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த மவுண்டெயின் கிட்ட நீங்கள் அப்பப்போ திரும்பி பார்த்து ஞாபகம் இருக்குது, ஒன்றும் மறக்கல, சும்மா கடை அப்படிங்கிற அக்னாலஜ்மெண்ட்டை நீங்கள் கொடுத்துட்டே தான் இருக்கணுமா. லைஃப்பில் எல்லா நாளுமே பர்ஃபெக்டாக இருக்கணும், எல்லா நாளுமே நீ ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லையா. உன்னோட ஃபீலிங்கை நீ வேலிடேட் பண்ணுங்கிறாரு. உனக்கு அழணும்னு தோணுதா, உட்காந்து 1 மணி நேரம் அழு. யாராவது இறந்துட்டாங்க, அவங்களுடைய லோன்லினஸ்ஸை நீ 2 வருஷத்துக்கு அப்புறம் ஃபீல் பண்ணுறியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உட்காந்து இன்றைக்கி நீ அழுது தீத்துரு அப்படிங்கிறாரு. இந்த அக்காவும் என்ன சொல்கிறாங்க, ஜேர்னல் டைரி, இதை டெய்லி நீங்கள் எழுதுங்க. டெய்லி நீங்கள் எழுதும்போது அன்னைக்கு உங்களுக்கு என்ன ஃபீலிங் வருதோ, இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கியா போனா, இன்றைக்கி ஏன் சந்தோஷமாக இருக்குங்கிறத நீயே டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயத்தினால மார்னிங் நான் டிஸ்டர்ப் ஆகிட்டேன் அப்படின்னா அதை அப்போவே உட்காந்து உங்களோட இன்னர் மைண்டில் தேடி கண்டுபிடிச்சி இந்த விஷயத்தினால தான் நீங்கள் டிஸ்டர்ப் ஆகிருக்கீங்கன்னு கேட்டு அந்த காயத்துக்கு நீங்கள் அன்னைக்கே மருந்து போட்டுக்கலாம். அதனால் இந்த அக்காவும் ஜேர்னலும் டைரி எழுதுறத இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்கிறாங்க. எல்லா மவுண்டெயினையும் உடனே ஏறி இறங்கணும்னு நினைக்காதீங்க. சில மவுண்டெயின் ஏறி இறங்கிறதுக்கான மெச்சூரிட்டி உங்களுக்கு இன்றைக்கி இல்லாமல் இருக்கலாம். இன்னொரு 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட மெச்சூரிட்டிக்கு அப்புறம் நீங்கள் கொஞ்சம் வளர்ந்த பிறகும் திரும்பி பார்க்கும்போது ரொம்ப சின்ன விஷயம் இல்லை, இந்த விஷயத்துக்காகவா அன்றைக்கி நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு அந்த குட்டி புவனா, அந்த சைல்ட்ஹுட் புவனா கிட்ட போய் திருப்பியும் நீங்கள் உட்காந்து பேசி இன்றைக்கி நீ இந்த மவுண்டெயினை ஏறி இறங்குடா அப்படின்னு அந்த புவனா கிட்ட பேசி அன்னைக்கு நீங்கள் அந்த மவுண்டெயினை ஏறினா போதுமா. அதனால் உடனே எல்லா மவுண்டெயினையும் ஏறணும்னு நினைக்காதீங்க. சில மவுண்டெயினுக்கு கரெக்ட் டைம் வர வரைக்கும் அது அங்கேயே இருக்கட்டும். ஓவராலாக த மவுண்டெயின் இஸ் யூ அப்படிங்கிற புக்கில் இந்த அக்கா என்ன சொல்ல வராங்களா, நம்ம முன்னாடி எப்போவுமே ஒரு மவுண்டெயின் இருந்துகிட்டே இருக்குமா. இந்த மவுண்டெயினை நீங்கள் ஏறி இறங்கின பிறகு திரும்பி பார்க்கும்போது நீங்கள் யார், இவ்வளோ பெரிய மவுண்டெயின் அன்றைக்கி எனக்கு அவ்வளோ பெரிய டாஸ்காக இருந்தது, இப்போ ஏறி டக்கின்றி இறங்கிட்டேனே, இது ஒரு பிஸ்கோத்து அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி உங்களுக்கு கொடுக்குது தெரியுமா. இந்த ப்ராசஸ் ஆஃப் அந்த கிளைம்பிங் அண்ட் கிளைம்பிங் டவுன் இருக்குது தெரியுமா, அந்த ப்ராசஸ் உங்களை ஸ்ட்ரென்தன் ஆக்கிட்டே இருக்குமா. வாழ்க்கை இந்த மாதிரி எப்போவுமே உங்கள் முன்னாடி ஒரு மவுண்டெயினை வச்சுட்டே இருக்குமா. இந்த ப்ராசஸில் நீங்கள் ஏறி குதிச்சு போகும்போது உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. புக்கு சூப்பராக. இந்த புக்கோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பை பை.